அது உனக்கே தெரியும். ஆனா அத கூட இந்த வீட்டு ஆம்பளைங்க படிக்க விடல. எப்படி நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் ஏன் சிறக உடைச்சாங்களோ அதே மாதிரி சித்ரா கனவு காண்றதுக்கு முன்னாடியே அவ சிறகையும் உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்க தலையெழுத்து இந்து. இத மாத்த முடியாது. அக்கா, அம்மா சொல்ற மாதிரி அவ்வளவு சூப்பராலாம் படிக்க மாட்டேன். ஏதோ சுமாரா படிப்பேன், அவ்வளவுதான். இல்ல இந்து, அவ நல்லா படிக்கிற பொண்ணுதான். அவளை படிக்க அமிச்சாதானே அவ திறமை என்னன்னு அவளுக்கு தெரியும். இப்ப பாரு, சித்ராவுக்கு அவ திறமை மேலேயே நம்பிக்கை இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த வீட்ல எங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். எங்களுக்கு இது பழகிடுச்சு இந்து. இவங்க அனுபவிக்கிற இந்த கொடுமை வேற யாருக்கும் வரக்கூடாது. எப்படியாவது நம்ம இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அக்கா, அதெல்லாம் விடுங்கக்கா. இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? வீட்ல மளிகை சாமான் தீந்து போச்சு. நிறைய பொருள் வாங்க வேண்டி இருக்கா? மாமா தூங்கி எழுந்ததும் ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுங்க. எங்க நிலைமை பாத்தியா? ஒரு மளிகை சாமான் வாங்கறதுக்கு கூட எங்க கிட்ட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தலையில வைக்கிற ஹேர்பின்ல இருந்து எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா கூட பணத்துக்கு நாங்க அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். ₹1 வேணும்னா கூட அவங்க கிட்ட போய் கேட்டு வாங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொம்பளைங்க ஆம்பளைங்கள சார்ந்துதான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல எங்க இந்து நாங்க சாதிக்கிறது? இந்து, இதை எடுத்துட்டு போய் கர்ணாவுக்கு கொடு. சித்ரா, அம்மா, இத தாத்தா கிட்ட கொடுமா. ஜெயந்தி, இது உன் வீட்டுக்காரருக்கு. அக்கா, நாம காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்ல. என்ன இந்து, அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா? எப்பவுமே அவங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி நாம சாப்பிட்டோம்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம காலத்துக்கும் இந்த காஃபியை குடிக்க விடாம பண்ணிடுவாங்க. சரி, எல்லாரும் போய் குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம காஃபி குடிப்போம். மாமா, அவ இன்னும் வெறும் 6 மாசம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் தானே உன்னை பாத்துக்க போறேன். இந்த கதையெல்லாம் நீ அப்புறமா பேசிக்கோ. இங்க அவரு மட்டும் இல்ல, நானும் தான் இருக்கேன். என்ன கேட்காம நீ இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாது. திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. மரியாதையா போயிடு. எப்போ நீங்க 2 பேரும் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டீங்களோ அப்பவே உங்க 2 பேருக்குள்ள இருந்த புருஷன் பொண்டாட்டி உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால சட்டப்படி வேணும்னா நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியே இருந்துட்டு போங்க. ஆனா அவர் மனசுல நீயும் இல்ல, உன் மனசுல அவரும் இல்ல. ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் பாசம் இருந்தா கூட நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், கர்ணா மாமா மனசுல இருந்து நீ எப்பவோ போயிட்ட. இனிமே அந்த இடம் எனக்கு மட்டும்தான், சரியா? இன்னொரு 6 மாசத்துல உன் டிராமாவெல்லாம் முடிச்சிட்டு பெட்டி படிக்கையோட இங்க இருந்து காலி பண்ணு. இங்க பாரு, நான் இப்ப போறேன். ஆனா என்னோட லவ் டார்ச்சர் என் மாமா கிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், சரியா? ஏன்னா இங்க நிக்கிற என்னோட கர்ண மாமா இனிமே என் சொத்து. மாமா, வட்ட மாமா. பேசாத. நான் சொல்றத கேள இந்து.
ஏன் தீவா? அண்ணே. கர்ணா பூ வாங்க தானே போயிருக்கான். ஒரு விஷயத்தை கவனிச்சிய? அவன் நம்ம வீட்டுக்கு பூ வாங்கினாலும் அவன் பொண்டாட்டிக்கே பூ வாங்கினாலும் நம்ம சம்பந்தம் இல்லாம வாங்க முடியாதுல்ல? ஆமாண்ணே, கர்ணா நம்ம வீட்டு வளர்ப்பு இல்லையா? ஏன்னா அவனுக்கு நம்மள மீறி எதுவும் பண்ண தெரியாதுண்ணே, பண்ணவும் மாட்டான். அவனுக்கு எப்பவுமே நாம என்ன சொல்றோமோ அதுதானே வேத வாக்கு. இந்த வீட்டுக்கு புதுசா வந்த சில பேருக்கு புரியல போல இருக்கு. இது தெரியாம இந்த வீட்டுல சில பேரு வாய்க்கிரிய வசனமெல்லாம் பேசி சவால் விட்டு தெரியுறாரு. ஆமாண்ணே, எனக்கும் அவங்கள பாக்குறப்போ பரிதாபமா இருந்தாலும் வாய் கொஞ்சம் ஓவரா தானே இருக்கு. அதனால நல்லா அனுபவிக்கிட்டோம். ஆமாண்டா, இந்த 6 மாச கெடுவுல அவங்களால என்ன பண்ண முடியும்? கெடு முடிஞ்சு தோத்ததுக்கு அப்புறம் அவங்க என்னதான் பண்ணுவாங்க? அண்ணே, எனக்கு என்னமோ இவங்க எதிர்த்து நிக்கிறது யாருன்னு தெரியாம உங்க பவர் என்னன்னு புரியாம வீணா சவால் விட்டாங்களோன்னு தோணுது. அப்பா நீங்க வேணா பாருங்க, இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் உங்க காலை பிடிச்சி கெஞ்சுவாங்க. அது இல்லாம வேற என்ன பண்ண முடியும் அவங்களால?